செம்பருத்தி செடியில் அரும்பு வைக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் அரும்பு வைக்கிட்டா என்னன்னு சொல்லிட்டு. மற்ற கனகாமர செடி எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம சொன்னோம் யாருக்குன்னா கனகாமர செடி வேணுமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு. யாருமே மெசேஜ் ஒன்றுமே சொல்லலை, கேட்கல. ஆனாலும் கேட்குறவங்க நினைக்கிறாங்க நம்ம இவ்வளோ ரேட் சொல்கிறோன்னு சொல்லிட்டு. நம்ம கரும்பு முருங்கை வர வச்சோம், அங்கேருந்து இங்கே இவ்வளோ காசாச்சு. நம்ம ரேட் சொன்னாலும் கஷ்டமாக இருக்குது. நம்ம ஊர் மாதிரி இருந்தால் நம்ம சும்மாவே கொடுக்கலாம் எல்லாருக்கும். என்ன பண்ணுறது, யாருக்கு வேணுமோ வந்து எடுத்துன்னு போங்கன்னு சொல்லலாம். நம்ம ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சம்பங்கி செடி வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கு போய் நம்ம விசாரிச்சுட்டு வந்தோம். மொத்தம் பேக் பண்ணி அனுப்புறதுக்கு 450 ரூபாய் தான். செடி எவ்வளோ வெயிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து 450 ரூபாய் ஆகும்னு சொல்கிறாங்க. 20 கிலோ என்ன வாங்க முடியும்? ஒரு கம்மியில் கம்மி ஒரு 5 கிலோ, அதுவே அதிகம். ஒரு செடியும் கொஞ்சம் மண்ணியும் வச்சு பேக் பண்ணால். ஏன்னா நம்ம நிறைய பேர் ஒரு 3-4 பேர் கேட்டாங்கன்னா சேர்த்து அனுப்பினோம்னா பரவாயில்ல. மாற்றி மாற்றி தான் அனுப்ப முடியும். இன்றைக்கி வந்து நம்ம டெல்லி கனகாமர செடியில் நிறைய பூ பூத்துருக்குது. நம்ம நேற்று தான் இந்த இதுவெல்லாம் போட்டு போனோம். இந்த பார் மண் பூ வரும், இந்த பார் தெரியுதா? இப்போ கலரி விட்டாங்க. கத்திரிக்காய் வந்து நம்ம நேற்று தான் ஒரு கத்திரிக்காய் பறிச்சிட்டோம். மிளகா செடியில் வந்து எந்த இதுவும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. இன்னும் இது கொஞ்சம் நல்லா பெருசாகணும் போல இருக்குது. பெருசான பிறகு தான் இது பழுக்கும். இது பாரு, இது ஒரு மிளகா வித்தியாசமாக இருக்குது. இந்த வரா குண்டு மிளகா மாரி இல்லை, சிம்லா மிளகா மாரி இருக்குது. ஏந்தி செடியில் வந்து அரும்பு வருதான்னு பார்க்குறேன் டெய்லி. நான் வரல. கீழே நம்ம பால்கனியில் வந்து பூவே பூத்துடுச்சு.